இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தியான நேரத்துல நாம ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அபிஷேகம்னு சொன்ன உடனே அது பழைய ஏற்பாட்டுல நடந்த ஏதோ ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ரொம்ப ஆழமான முக்கியமான அனுபவம். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா தியானிக்க போறோம். சரி, இந்த அபிஷேகங்கிற விஷயம் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் தேவன் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட கட்டளையிலிருந்து இதை ஆரம்பிக்கலாம். பாருங்க, தேவன் இங்கே மோசேக்கு ரொம்ப தெளிவா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆரோனையும் அவரோட மகன்களையும் ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக பிரித்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான், அவங்கள அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தணும். இது தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை. அப்போ இந்த அபிஷேகம்னா என்ன? அது வெறும் ஒரு சடங்கு மாதிரி தலையில எண்ணெயை ஊத்துறது மட்டும்தானா? இல்ல, ஆரோனோட தலையில அந்த தைலத்தை ஊத்துறது அவர் மத்த ஜனங்க கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த சேவைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறாருன்னு காட்டுறதுக்கான ஒரு நேரடியான கண்ணால பார்க்கக்கூடிய அடையாளம். போன வசனத்துல தேவன் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார், கவனிச்சிங்களா? பரிசுத்தப்படுத்துவாயாகன்னு சொன்னாரு. அப்போ பரிசுத்தம்னா வேதாகமத்தின்படி அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நாம பொதுவா பரிசுத்தம்னா பாவம் இல்லாம இருக்கிறதுன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனா அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயத்த தேவனுடைய நோக்கத்துக்காகவே முழுமையா பிரிச்சு வைக்கிறது. அந்த அபிஷேக தைலத்தை வேற எந்த காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாது, அது தேவனுக்கு மட்டும் உரியது. அதே போலதான் பரிசுத்தமும். இந்த அபிஷேகம் பண்ற வழக்கம் ஆசாரியர்களுக்கு மட்டும் இருந்ததான்னு கேட்டா இல்ல. அந்த காலத்துல தேவனால நியமிக்கப்பட்ட எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும், அதாவது ராஜாக்களா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே எப்படித்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க? சரி, பழைய ஏற்பாட்டுல இப்படி தைலத்தால அபிஷேகம் செஞ்சாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளா இருக்கிற நமக்கு என்ன? நம்மளோட அபிஷேகம் எப்படிப்பட்டது? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? வாங்க பழைய ஏற்பாட்டின் நிழல் எப்படி இன்னைக்கு நமக்கான ஒரு அற்புதமான நிஜமா, ஒரு அருமையான சத்தியமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். இங்கதான் புதிய உடன்படிக்கையோட மகத்துவமே இருக்கு. பாருங்க, நம்மளோட அபிஷேகம் எந்த ஒரு மனிதராலையும் எந்த ஆசாரியராலையும் செய்யப்படுறதில்ல. தேவன் தாமே நேரடியா நம்மள அபிஷேகம் பண்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தைலத்தால் அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம். முன்னாடி மனிதனால் செய்யப்பட்டது, இப்போ தேவனாலேயே செய்யப்படுது. அப்போ ஆசாரியர், ராஜாக்கள்னு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான். ஆனா இப்போவோ இயேசுவன் நம்புற நம்ம எல்லாருக்குமே இந்த அபிஷேகம் உண்டு. அப்படியானா நாம பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கோனா நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி நமக்கு பிரயோஜனமா இருக்கு? நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த புதிய ஏற்பாட்டு அபிஷேகங்கிறது ஏதோ ஒரு நாள்ல நாம உணர்ச்சி வசப்பட்டு அந்நிய பாஷை பேசுற மாதிரி ஒரு அனுபவம் இல்ல. அதுக்கும் மேல நாம எப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமா வந்து தங்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் உண்மையான அபிஷேகம். இந்த வசனம் அந்த ஆழமான உண்மையை எவ்வளவு அழகா நமக்கு ஞாபகப்படுத்துது பாருங்க. நம்மளோட சரீரமே இப்போ பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யற தேவனுடைய ஆலயம். யோசிச்சு பாருங்க, தேவனே நமக்குள்ள வந்து தங்கி இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, நிலைத்திருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட கொஞ்ச நாள் வந்துட்டு போற விருந்தாளி இல்ல, அவர் நிரந்தரமா நம்ம கூடவே இருக்காரு. அவர் நம்மளை விட்டு விலகிறதே இல்ல. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு நிச்சயம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் நம்ம கூடவே இருக்காருன்னா ஏன் நம்மளால எல்லா நேரமும் அவரோட பிரசன்னத்தையும் வல்லமையும் உணர முடியல? அவரோட நமக்கு இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை எது பாதிக்குது? வாங்க பார்க்கலாம். உண்மை என்னன்னா, ஆவியானவர் நம்மளை விட்டு போறதில்லை. ஆனா நாம செய்யற பாவங்கள் நமக்குள்ள இருக்கிற அவரை துக்கப்படுத்துது. இது அவருக்கும் நமக்குமான ஐக்கியத்தை உடைக்குது. அதனாலதான் அவரோட பிரசன்னத்தை நம்மளால அனுபவிக்க முடியாம போகுது. வேதம் ரொம்ப தெளிவா சில காரியங்களை பட்டியலிடுது பாருங்க. இந்த கசப்பு, அடக்க முடியாத கோபம், மூர்க்கம், மத்தவங்களை காயப்படுத்துற வார்த்தைகள், தேவனுக்கு பிடிக்காத பாவச் செயல்கள், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துது. இதனால அவர் நம்மகிட்ட பேசுறதும் நம்மள வழி நடத்துறதும் குறைஞ்சு போயிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? துக்கப்படுத்திட்டோமே, இனிமே அவரோட பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்க முடியாதா? நிச்சயமா முடியும். அதை நாம எப்படி செய்யறது? இதற்கான வழி ரொம்ப எளிமையானது, ஆனா ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. முதல் படி, நம்ம செஞ்ச பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செஞ்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். 2வது படி, தினமும் நம்ம வாழ்க்கையை முழுமையா அவரோட கையில அர்ப்பணிக்கணும்.
இப்படி நாம செய்யும்போது ஏற்கனவே நமக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தையும் வல்லமையும் நாம ஒவ்வொரு நாளும் பரிபூரணமா அனுபவிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.